தளபதி எதிர்கால இளைஞர்கள் எழுச்சி நாயகர் 2026 வேளாண்மை சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு இளவன் இடுவான கார்த்திக் அவர்கள் இதோ கட்டணம் வருகிறார். விவசாயிகளின் குறைந்திருக்க கொடுத்த அந்த ஆர்ப்பாட்டங்களில் தலைமையை நடத்தி கொண்டிருக்கிற என்னுடைய சொந்தங்களே, பங்கேற்கிற விவசாய சங்கத்தின் கமிட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வணக்கம். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இடம் இந்த காவிரி படுகை மாவட்டங்கள் தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்கள். இன்றைக்கு விவசாயம் இந்த காவிரி படுகை எந்த நிலையில் இருக்கிறது? ஒரு காலத்தில் செழித்தோங்கிய நிலம் இன்றைக்கு முழுமையாக விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கு தற்கால சூழல் தள்ளி இருக்கிறது. நாம் காவிரியை தண்ணீர் கட்டு போராடி கொண்டிருக்கிறோம் 30 ஆண்டுக்கு மேல. மத்தியில பாஜக ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, காவிரியில தண்ணி வர எந்த கட்சி ஆண்டாலும் தண்ணி வர. ஆனா தண்ணீர் வெளியில போராட்டம் நடத்துவோம். அந்த போராட்டம் என்ன நடக்கும்? பச்சை பறந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்காது. தஞ்சாவூர்ல, திருவாரூர்ல, நாகப்பட்டினத்துல 3 மாவட்டங்கள போராட்டம். தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது. கர்நாடகா போராட்டம் எங்க? கர்நாடகா மாநில நிர்வகிக்கும். ஆனா தண்ணீருக்கு போராட்டம் போது இங்க 3 மாவட்டங்கள் மட்டும். நமக்கு காவிரி படுகை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் தொடர்ந்து போல. கர்நாடகாவில் காவிரி படுகை மாவட்டங்கள் இருக்கு. காவிரி ஓடக்கூடிய மாவட்டங்கள் மாண்டியா, மைசூரு, ஹாசன், பெங்களூரு, இப்படி 4 மாவட்டங்கள் தான் காவிரியால பலன் வருது. ஆனா காவிரி சிக்கல் என்று வந்தால் ஒட்டுமொத்த கர்நாடகா கொந்தளிக்கிறது. ஆனா இங்க வெறும் 3 மாவட்ட பிரச்சனையாக சுருங்கி போனது. இந்த நாட்டை மன்னர்கள் ஆண்டார்கள். தன்மையில் ராணி மங்கமான போது காவிரியை தண்ணி தர முடியாது என்று அன்றைக்கு அந்த மன்னர்கள் மறுத்த போது அதை தடுத்து முறியடித்து தண்ணீரை பெற்றுக் கொடுத்தாங்க. வரலாற்று சான்று இருக்கு. அதே போல வெள்ளக்காரன் ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளரையும் தண்ணி தடைபடுத்தா இல்லை, வந்துருக்குது. ஏரி குளங்களை நாம் உருவாக்கணும், குளங்குட்டை நாம் உருவாக்கணும். ஆனா நதிய ஆற மனித உருவாக்கல, அது இயற்கை உருவாக்கியது. நாகரிகத்தின் பிறப்பிடம் நதிகள் என்றால் அந்த நதிகளை பிறப்பெடுக்க வச்சது இயற்கை. அப்படி இயற்கை உருவாக்கிய நதியை தடுத்து கடக்க மட்டுமே சொல்லக்கூடாத யாருக்கும் உரிமை இல்லை. கர்நாடகாவில் புகழ்பகுதியில் பேச்சு தமிழ்நாட்டுக்கு வலித்து வருது. ஆனா குறுக்கு அந்த கட்டி தடுப்போம்னா இப்ப கடைசியா மேலாளர் தடுப்பணை கட்டி ஒரு சொட்டு நீ கூட தமிழ்நாட்டுக்கு தர முடியாது என்று அவர் சந்தித்தரம் பண்ற. ஆனா நம்ம மக்களே, மத்திய ஐரோப்பாவோட நாளைக்கும் நதி ஓடுது, ஒரு ஆறு 10 நாட்டை கடந்து ஓடுது. எந்த நாட்டையும் அணை கட்டி இன்னொரு நாட்டு தர மட்டும் தருகல. உலகத்தின் மிதமான நதி நைலை, அதை 10 நாடுகளை கடந்து ஓடுது. எங்கேயும் அணை கட்டி நாங்க தரமாட்டம் தருகல. ஆனா காவிரியில தண்ணி வாங்க முடியல. உலக ஒப்பந்த விதி, உலக நதியில் பங்கிட்டு நீங்க சொல்லுது, ஒரு 6 தொடங்கத்தை வாழவை விட 6 மொழியில கடம்பரை போய் அவருக்கு தான் ஆட்சி மீது அதே போல உரிமை விட்டுது. ஏன்னா எல்லா அவன் தான் பாதிப்படைவான். அப்ப அப்படி பார்த்தாலும்
காவிரியின் மீது அக்கறையான உரிமை நமக்கு தான் உண்டு. ஆனா காவிரியில தண்ணி தர மாற்றவே மாட்டேன். 4 டிஎம்சி வரைக்கும் தண்ணியை கொண்டு வந்தோம். எங்க நீங்க 180 டிஎம்சி ஆயிடுச்சு. அந்த தண்ணியை தரலாம் தெரியல. பேச்சுவார்த்தை கூட தீர்க்க முடியாது அப்படின்னு ஆன பிறகு தண்ணீர் தரா சட்டத்தின்படி காவிரி நடுவர்கள் அமைக்கப்பட்டு 90 இடைக்காலத்தில் கொடுக்கப்பட்டு அப்ப 2000 தொடக்கத்தை இறுதியில் கொடுக்கப்பட்டு காவிரி மேலாண்மை அமைக்கப்பட்டு காவிரி ஒழுங்காற்றுக்குள் அமைக்கப்பட்டு என்ன பண்ணாலும் சரி காவிரியில தண்ணி தர மாட்டேன். ஒருவேளை கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவில் வெள்ள பெருக்கு அதற்கான மாறி போய்வோம். அப்ப ஒரு வழியாம வழியான் போல நம்மை பயன்படுத்த தண்ணி தந்துடுறேன். காலையில கர்நாடகத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் தண்ணி கொடுக்கிறது விரும்பல. நமக்கு தெரியும். கர்நாடக ஜெகதீஷ் ஆண்டாலும் சரி, சித்தராமையா ஆண்டாலும் சரி, டிகே சிவகுமார் ஆண்டாலும் சரி, கர்நாடகத்தை காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ பாஜகவோ யார் ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டான். நமக்கு தெரியும். அதே போல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் காவிரியில தண்ணீர் வருவதை ஒருவரும் விரும்பல. இது சத்தியம். ஏன்னா காவிரியில தண்ணியை திறந்து விட்டால் இங்கே ஆற்றுல மண்ணை கொள்ளையடிக்க முடியாது. அதனால ஆற்றுக்குள்ள தண்ணி நிற்க கூடாது. அது விரும்பலாம். அதன் விளைவாக இன்னைக்கு ஆற்றுல எந்த ஆற்றையும் நடக்கவில்லை. அன்பு சொந்தங்களே, இந்த நாட்டை 300 ஆண்டுகள் 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல 300 ஆண்டுகள் வெள்ளக்காரன் தான். நான் முன்னோரை தூக்கி ஏற்றினான். ரகசிய தூர போட்டான். மாமல்ல மறுவாரியை தூர போட்டான். யாரை வாழாவட்டை மக்களை சுட்டு கொள்வான். 300 ஆண்டுகள் நாட்டை அடிமைப்படுத்தி குடும்பத்தை விளையாடுறார். இந்த நாட்டின் வளங்களை செல்வ வளங்களை சொத்துக்களை அள்ளிக்கொண்டு போனாலே ஒழிய இயற்கை வளத்தின் மீது ஒரு நாள் தெரிவிக்கிறது. வெள்ளக்கார ஆற்று நடக்க ஒரு மழையை கலந்து கண்ணுடனாக ஏற்றி கொண்டு போனா இல்லை. வெள்ளக்கார ஆட்சியாளத்தை இயற்கை வளங்கள் பாதுகாப்பான மன்னராட்சியாளர் மன்னர் போர் கொண்டான், சண்டையிட்டான். வாட்சியை போர் மன்னர் எரிக்கப்பட்டது, வாழாக எரிக்கப்பட்டது, உழைவு எரிக்கப்பட்டது, புத்த மழையில் எரிக்கப்பட்டது, தேவாலயம் உடைக்கப்பட்டது, கோயில் தரப்பட்டது. இத்தனை வன்மை தெரிந்த போதும் எந்த ஒரு மன்னரும் இயற்கை வளத்திலிருந்து கை வைக்கல. மன்னர் ஆட்சியாளமாக இருந்தாலும் சரி, வெள்ளக்கார ஆட்சியாளமாக இருந்தாலும் சரி, பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்தில் அழித்து வைக்கப்பட்டுள்ளது. பாரதி, மகாகவி பாரதி அவன் சுதந்திரம் பற்றி பார்க்கிறான். ஆனந்தோமே பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அளித்து விட்டோமே பார்க்கிறான். ஆனா சுதந்திரம் அடைஞ்சாக்க பாரதி வாழல. ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னே இருக்க பாரதி அடிமையாக பாரதி பாருனா காவிரி தென்பட்டை பாடாது அவர் கண்டத ஒரு வழியை போதறி ஏரியாக பாடவே திருமணி சேர்த்து தந்தார். வெள்ளக்கார ஆட்சியில் பாதி பாடிய பாடல் காவிரியும் தென்பட்டையும் வழியையும் தமிழ்நாட்டை குறுக்கு நெடுக்காக ஓடி செலுத்தி வைத்திருக்கிறார். காவிரியில தண்ணி வரணும் போராடி கொடுத்த ஒரு வருடம் காவிரியாற்றின் துணையாறு தமிழ்நாட்டில் உள்ளது. காவிரியாற்றின் துணையாறு பாராய், காவிரியாற்றின் துணையாறு நொய்யல், காவிரியாற்றின் துணையாறு அமராவதி. இந்த ஆறு தமிழ்நாட்டில் எந்த வழி இருக்கிறது? கொங்கு மண்டலத்தை உள்ள நொய்யாறு ஒரு மண்ணில் விசத்தை அறிந்தால் வாயை நுழைந்தது போல 6 மிக்க சாயப்பட்ட கல்வியை கொட்டி 6 நுழைகள் கொண்டிருக்கிறது. நொய்யாறு செத்துவிட்டது. நொய்யாறு அதனால் அத்தனை மனக்கொண்ட கருவுங்க எல்லா ஆளும் அறிவின் மீது இருக்கிறது. என்னால் ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு இயற்கையை பற்றி எந்த கவலையும் இல்லை. விவசாயம் செய்ய தண்ணீர் போராட்டம் ஒரு காலத்துல நெல் போராட்டம் வச்சுங்க. ஆனா நீ குடிக்க தண்ணி தட்டுப்பாடு வந்துச்சு. ராமநாதபுரத்தில் சிவகங்கையில விடுதலை தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. எங்க வேதாந்தத்துல, மனூர்ல, ஆயிரத்துல, தனியாரில தண்ணீர் தட்டுப்பாடு. இங்கதான் விவசாயம் பண்ணி உலகத்துக்கு சோறு கொடுத்தாங்க. 30 விவசாயம் செஞ்சாங்க. ஆனா இந்த போது தண்ணிக்கு தட்டுப்பாடு, குடிநீருக்கு தட்டுப்பாடு. என்ன செய்வாங்க? இன்னைக்கு சட்டமன்ற ஓஎஸ் பண்ணி என்ன திட்டம் வச்சுட்டாங்க? என்ன வச்சுட்டாங்க?
அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஐயா ஓஎஸ் பண்ணி இல்ல ஐயா எஸ்கே வேதத்துக்கும் மாறி மாறி ஆனாங்க. நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம். ஆற்றுடைய வெங்காய தாமரையை ஆகாய தாமரை அமல்படுத்தினாங்க. அது மனுவுக்கு போராட்டம் வச்சு ஆர்ப்பாட்டம் வச்சு கோரிக்கை வச்சு நன்றாகமா இந்த காலத்துல மழை பொழியும், பருவமழை பொழியும். கார்த்திகை மார்கழி இந்த நவம்பர் மாசத்துல மழை வரும், எல்லாரும் தெரியும். ஜனவரி மாசத்துலயே போன இந்த ஆண்டு தொடக்கத்துல ஜனவரி மாசத்துலயே ஆண்டுல தூர்வாரத்துக்கு இந்த ஆகாய தாமரை அப்புறப்படுத்துறது என்ன கேள்வி? தமிழ்நாடு முழுக்க 50 கோடியை ஒதுக்கியது அரசு ஆகாய தாமரையை அப்புறப்படுத்த. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கோடி வந்துடும். நாக மாசத்துல ஒரு 5 கோடி வந்துடும். அப்புறப்படுத்தாம பணத்தை ஒதுக்கிட்டான். இறுதி அவன் பணத்தை ஒதுக்கிட்டான். அதனால ஆகாய தாமரை முற்றுமுழுதாக அப்புறப்படுத்தி இனி ஆகாய தாமரை முறைக்கான அளவுக்கு அதை சரி செய்ய நினைக்கிறேன். அப்புறப்படுத்துறது மறுபடியும் வழங்கப்படுது. வழங்கிவிட்டு மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே வேலை. அதை கமிஷன் பார்க்குறது, அதை காசு பார்க்குறது, அப்படியெல்லாம் இன்னும் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அப்படி கேட்க வாக்குவாங்க என்ன செய்யறீங்க? அடிக்கடி உழைக்கி நாங்கள் வயிற்றுப்பது போல விவசாயம் வயிற்று வச்சு அந்த காசை பார்த்து கோட்டை கட்டி நகரா கட்டி வீடு கட்டி புழக்கங்கள் வந்து என்ன பார்க்கலாம் கிழிக்க போல என்ன கிழிக்க போல ஒட்டுமொத்த 3 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பால் பெற்று கிடக்கிறது. விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்தா வேலை இருக்குது. கல்யாணம் பண்ணாரா வந்து பார்த்தாரா? பொருளாதார தலையாய ஊருக்குலாவது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தெரியுமா? வர்றதில்லை, யாரும் வரதில்லை. ஒட்டுமொத்தம் 3 லட்சம் ஏக்கர் பயிர் சேலம். இதுல வந்து ஒரு ஏக்கருக்கு நாங்க 8000 பார்த்து போட்டாங்க. அப்போ காசா 5 லட்சம் வந்து அவங்க சம்பாதிக்க காசு எல்லாம் கேட்கிறாங்க. இல்ல ஸ்டாலின் அப்பா கர்நாடகில வந்து வருஷத்துக்கு சம்பாதிக்க காசு நாங்க கம்மியாக்கிறோம். நாங்க கட்ட வரியில் தான் இந்த அரசு இயக்கி கொண்டிருக்கிறது. எங்களோட வரியில தான் அரசு இயக்குது. நாங்கள் ஒரு பேரை பார்த்து அமைப்பு நிற்கிற பொழுது நீங்க வெதனல் வாங்கி நாட்டா வந்து அதை பறிச்சு திரும்ப நாட்டு இதுக்குள்ளே 10,000 செலவாயிடுது. இதுக்குள்ளே தொடக்கலையே விவசாயத்தின் தொடக்கலையே 10,000 செலவாயிடுது. ஆனா என்ன சொல்றாங்க? நாங்கள் மொத்தம் சேர்த்து 8,000 காசு இருக்கு. காசு மிக குறைந்தது ஒரு ஏக்கருக்கு 80,000 காசு கொடுத்தாதான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கைகள் வட்டி கட்ட முடியாம வாழ முடியாம தன்மானத்தை இழந்து வாழ்வதை விட செத்து மனிதனை வேண்டிய விவசாயிகள் செத்து போக முடியும். அந்த நிலைக்கு தான் நான் அடிபட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் முறையில நாங்க வந்து இழப்ப கண்காணிக்க என்ன டிஜிட்டல் முறை? இது யாரை ஏமாத்த என்னென்ன பயிற்சிகள் இருக்குதோ அதை கணக்கிடாம அதை வந்து கணக்கே காட்டாம ஏமாற்றுவது டிஜிட்டல் முறை. ஏமாற்றுறது என்னென்ன இருக்கிறத புதுசா கொண்டு வராங்க. இந்த வெங்காய தாமரைய அப்புறப்படுத்துவதற்கு பல முறை விவசாய சங்கங்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் இந்த மண்ணுடைய போராட்டம் தொடர்ச்சியா போராட்டம். அந்த மனு எடுக்கிறது, மாவட்ட சங்கத்தை பேசுறது, இது எல்லாமே கிடையாது. ஏங்க ஒரு ஆட்சி ஆகாய தாமரை அப்புறப்படுத்த ஆட்சி தெரியாது. இங்க யார் அப்புறப்படுத்த நான்கு கட்சி சென்னை அண்ணன் முழுமையை அப்புறப்படுத்தாங்க. நான்கு கட்சி சொந்த காசை போட்டு அவர் அப்புறப்படுத்தா அப்புறப்படுத்தி போனது போட்டாக்கிட்டு அது கணக்கு காட்டி அந்த கண்ணா இருக்குது. ஏன் அந்த கிரெடிட் போட்டு ஏன் மாநில கீழே போடணும்? எதை பற்றியும் கவலை இல்லாத ஆட்சியாளர். உடற்துறையோட பக்கத்துல ராணிப்பட்டு இந்த நிலத்தில் அமைப்பார் இடம் நஞ்சாகவா ஆகாது, தண்ணி உப்புனாக மாறவா மாறாத. ராணிப்பட்டு வரக்கூடிய கழிவுகளை எங்க விடுத? நீ வயல விடுத, கையில விட வயல் ஆகும். அதை வந்து எந்த கவலையா இருக்கா? ஐயா உயர் சொல்லிட்டு அவருக்கே ராணிப்பட்டு இருக்குது. அது 1 வீடு 2 வீடு இருக்குது. எந்த கவலையும் இல்லை. ஆனா கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொரு போய் கடை வாங்கி
30 விவசாயிகள் யாரும் சொன்னதை சிந்திச்சு பார்க்கணும். நாம எண்ணற்ற தொழில்களை பார்க்கணும். கண் முன்னே ஒருத்தர் துணிகளை வைக்கிறாரு, ஒருத்தர் உணவு நடத்துறாரு, ஒருத்தர் இரும்பு பொருட்கள் இருக்கிறாரு. இந்த எந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நஷ்டப்பட்டு நெருக்கடி போனதில்லை. துணிக்கடை முதலாளிகள்லாம் தற்கொலை செத்தாங்கன்னு செய்தி இல்லை. உணவு நடத்தக்கூடியவர்கள்லாம் தற்கொலை செத்தாங்க அவன் செய்தி இல்லை. ஆனா விவசாயிகள் மட்டும் லட்சக்கணக்கில் செத்தாங்க சுதந்திர இந்தியாவும் செய்தி. என் அன்பு சொன்னதை கவனிச்சுவாங்க. ஏன் விவசாயிகள் மட்டும் கொட்டு கொட்டாக கூட்டம் கூட்டமாக தற்கொலை பண்ணி சாகாங்க? காரணம் ஏன்னா அந்த தொழில் நஷ்டம் அடையலாம். ஒரு தொழில் எப்போது நஷ்டம் அடையும்? ஒருத்தர் உணவு நடத்தாரு, வாடிக்கையாளர் யாருமே வர, வாடிக்கையாளர் இல்லை, முகமூட இல்லை, அப்ப அந்த தொழில் நஷ்டம் அடையும். ஒருத்தர் துணிகள் நடத்தாரு, துணி கடைக்கு துணிவாக யாருமே வரல, நஷ்டம் அடையும். ஒருத்தர் தேதிகள் நடத்தாரு, தேதிக்கு யாருமே இல்லை, முகமூட இல்லை, வாடிக்கையாளர் இல்லை, நஷ்டம் அடையும். ஆனா விவசாயத்துக்கு என்னைக்காவது வாடிக்கையாளர் இல்லாம இருக்காங்க. இந்த நாட்டை ஆறு இல்லாது வாழக்கூடிய அமெரிக்க வரலாம். ஆனா ஓடில்லாது வாழக்கூடிய ஓரங்கள் இல்லை. எல்லா மனிதர்களும் 3 வேளை உணவை தருவோம் விவசாயி. ஒரு நாளைக்கு 3 விலை விவசாயிக்கு எல்லோரும் வாழ்க்கையாளர் ஒருவர்தான். நாம துணிக்கிறத 3 மாசம் 6 மாசம் துணி எடுக்கிறோம். அந்த துணிக்கிற முதலாளி பழகாம ஒரு நாளைக்கு எப்படாவது ஒரு முறை தேடி எடுக்கிறோம். அந்த தேடிக்கிற முதலாளி பழகாம உலகத்துக்கு என்னைக்காவது வார்த்தை ஒரு நாள் போறோம். அந்த உலகத்துக்காக பழகாம ஆகிற. ஆனா ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடுறோம். நாம் சாப்பாட்டை நம் சட்டத்தில் விளைச்சி கொண்டு விவசாயி அந்த விவசாயியை நஷ்டப்பட்டு போறா. காரணம் என்ன? இந்த நாட்டின் தவறான பொருளாதார கொள்கை. அரிசி பருப்பு விலை உயரும், காய்கறிகள் விலை உயரும், அத்தியாவசிய பொருட்களான அரிசி பருப்பு காய்கறி விலை உயரும். அந்த அரிசியை பருப்பை காய்கறி விளைவித்து விவசாயி வாழ்க்கைகள் உயர்ந்துக்கா ஒரு நாள் உயர்ந்தது இல்லை. விவசாயம் செஞ்சு அவன் பொருள் கட்டி வீடு கட்டி கல்யாணம் பண்ணி வாழ முடியாது. விவசாயம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எவர்களுடைய பேராபத்து? போன தலைமுறை விவசாயம் பண்ணிருக்காங்க, அதுக்கு போன தலைமுறை விவசாயம் பண்ணிருக்காங்க. இந்த காலத்துல விவசாயம் இல்லை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டங்கள். இந்த 3 மாவட்டங்கள்ல இளைஞர்களுக்கான பிரதான தொழில் வாய்ப்பு படிச்சு முடிச்சுட்டான். ஒரு பாட்டறியோ ஒரு பொறியியல் இன்ஜினியரிங்கோ படிச்சுட்டான். அவனுக்கான தொழில் வாய்ப்பு ஒரே வாய்ப்பு. துபாய்க்கு போனா, கத்தாருக்கு போனா, ஓமனுக்கு போனா, சிங்கப்பூருக்கு போனா, மலேசியாவுக்கு போனா, இல்ல அதே குழந்தையா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கடன முடியுமா? அவன் லண்டனுக்கு போனா, கனடாவுக்கு போனான். உன்னால சொந்த முதல் பொழைப்பை நடத்த முடியாது. சொந்த முதல் உன்னால் பொருளிட முடியாது. வாழ்க்கையை குறைக்க 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் வெளிநாட்டில் நடந்து கஷ்டப்படணும். அம்மா செத்தாலும் அப்பா செத்தாலும் வாழ முடியாது. வெளிநாட்டில் கலந்து தண்ணி சுற்றி அழகும். எவரை பொழியாங்க காவிரி படுகை தமிழ்நாட்டோட பெருமையை மையமாக இருக்கிறது. இந்த காவிரி படுகை எல்லாம் போச்சு, எதுவும் போச்சு. நாங்கள் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், மத்திய ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாக்க இருக்கிறது. இந்த காவிரி படுகை தண்ணீர் நாகப்பட்டினம் சாதாரண இடம் இல்லை. இந்த பூமிக்கடியே வளங்கள் கொட்டி காட்டுறது. நீர்த்தேடு, ஹைட்ரோகார்பன், நிலக்கரி எல்லாம் பூமிக்கடியில கொட்டி கிடக்குது. அதை எங்களுக்கே உபயோகிச்சான். பின்னாடி சேர்க்கப்பட்டிருக்கிறப்பா எங்க நீரூற்று இருக்கு, எங்க ஏரி இருந்துச்சு, எங்க புறம் இருந்துச்சு, எங்க அறிஞ்சு வச்சு பார்க்கறதில்லை. பூமிக்கு என்னென்ன வளங்கள் இருக்கு பார்க்கதான் சேர்க்க. அவன் பார்த்து புரி வச்சுட்டான். இந்த தஞ்சை படை காவிரி படையில பூமி இடத்துக்குள்ள வளம் இருக்கு. அப்ப அந்த வளத்தை கையகப்படுத்த இந்த நிலத்தின் மக்களை அப்போது நினைக்கிறேன். அதுக்கு சொந்த என்ற ஒரு பழக்க கட்டாது. உன்னை விவசாயம் சொல்லி வாழ கூடாது. அதனால மத்திய காங்கிரஸ் ஆனாலும் பாஜக ஆனாலும் காவிரியில தண்ணி வராது. நீ காவிரியில தண்ணி கேட்டு போராடினால் கர்நாடகில் வாழக்கூடிய தமிழை தொடக்க அடிக்கும். ஒருவே தண்ணி வராது. சரி, காவிரியில தண்ணி தர மாட்டேங்கிறான். குறைந்தபட்ச தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை நீரை பெருக்கி நீருக்கான அந்த வாய்ப்பு ஏற்படுத்துவாங்க.
துபாய் போன நாளைக்கு போறாங்க, கத்தார் ஓமன் போன நாளைக்கு போறாங்க. துபாயில இருக்கிற அண்ணன் தம்பி கேட்டுவாரு, நம்ம ஊர்ல நவம்பர் மாசம் மழை பெய்யுது, டிசம்பர் மாசம் மழை பெய்யுது. துபாயில அதே போல மழைக்காலம் இருக்கா? துபாயில மழைக்காலம் காலம் இல்லை. சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. ஆனா அந்த துபாயில, சவுதி அரேபியாவில், கத்தார்ல, ஓமன்ல, குவைட்ல தண்ணீர் கட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம் என்ற செய்தி ஒரு நாள் கேள்விப்பட்டதில்லை. தமிழ்நாட்டில் அமைச்சர் மாவட்டம் ராமநாதபுரம், அந்த ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட தண்ணீர் பெறாத துபாய் தண்ணீர் விட்டுட்டாங்க. துபாயில தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. என்ன பண்ணா, அங்க மழை பெய்யாது, ஆறுகள் இல்ல, ஏரிகள் இல்ல, குளம் இல்ல, குட்டை இல்ல, கண்ணாய் இல்ல, வாய்க்கால் இல்ல, என்ன இருக்கு? கடல் தான் இருக்கு. அந்த கடல் மொழி தண்ணி இருக்கு, அந்த உப்பு தண்ணியா இருக்கு. அவன் என்ன பண்ணா, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த உப்பு தண்ணியை நல்ல தண்ணியா மாற்றி நான் மக்களுக்கு கொடுத்தாங்க. எங்க துபாயில அந்த ஆளுநர் யாரு? மக்களால் தெரிவிக்கப்பட்ட முதலமைச்சரானா, பிரதமரானா? இல்லை. துபாய் ஆளுநர் ஒரு ஷேக். அங்க தேர்தல் கிடையாது, கட்சி கிடையாது, அரசியல் கிடையாது, எதுவும் கிடையாது. மன்னன் தான் அந்த மண்ணை தான் குடும்பத்தில் கிடைச்சா போது, கடல் கிடைச்சா போது நினைக்கிறேன், கடைக்கோடி வரைக்கும் தண்ணியை சாத்தியப்படுத்துறான், குடிநீரை சாத்தியப்படுத்துறான். அங்க முடியுது, தமிழ்நாட்டிலே முடியல. அன்பு சொன்னதை உன்னிப்பா கவனிச்சுப்பாங்க. நான் வாழக்கூடிய இந்த பூமிப்பந்து, இந்த பூமிப்பந்துல சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. இந்த பூமிப்பந்து முழுமைக்கும் சராசரியாக ஆண்டு ஒன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு உலகத்தின் சராசரி மழைப்பொழிவு விட அதிகம், 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அந்த மழையில ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள் வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போடு விவசாயம் செய்ய முடியும். புழுவையோ சம்பாவோ எந்த பருவமாக விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத வாழ முடியும். ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு அந்த நோக்கம் இல்லை. ஏன்னா தண்ணீர் மிகப்பெரிய சந்தை போது உனக்கு எதை விட இலவசம் தருவான். ஒன்னால் வாங்கிறது கனவு காலத்திலே பொருட்களை கூட உனக்கு இலவசமா தருவான். நாங்க வந்தா பைக் தருவோம், கார் தருவோம், மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம், ஏசி தருவோம், பிரிட்ஜ் தருவோம், வாஷிங் மிஷின் தருவோம், எல்லாம் தருவோம் தருவான். ஒரு நாள் ஆண்டு முழுவதும் பிடிப்பதற்கான தண்ணியை தருவோம்னு சொல்ல மாட்டான். ஏனென்றால் தண்ணீர் மிகப்பெரிய உற்பத்தி பண்டம் சந்தை போது அடுத்த உலக போராட்ட ஒன்று வந்தால் தண்ணிக்காக வரணும். ஐயா அப்துல்லா வயது ஐயா அப்துல்லா சொல்றாரு, ஒட்டுமொத்த உலகின் மக்கள் தொகை 800 கோடியாக இருக்கும். அன்னைக்கு 700 கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது, 100 கோடி மக்கள் தான் தண்ணி கிடைக்கும். அன்னைக்கு ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் எடுப்பதற்கு இன்னொரு நாடு போர் கொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போராட்டம், அணுகுகளை வீசி தண்ணீரை எடுத்துக்கொண்டு போவாங்க. அந்த மாதிரி எச்சரிக்கை. அந்த தண்ணியை கொடுப்பதை திட்டமிட்டாங்க. சேலம் சோழ பாண்டிய நிலத்தை ஆண்டார்கள். அன்னைக்கு சேசிப்பு இல்ல, டிடாக்ஸ் இல்ல, டிராக்டர் இல்ல, புகையில் இல்ல, கடற்கரை எங்கள் இல்ல, வாகனம் இல்ல, வெறும் மண்வெட்டி கடற்பாய் தான். மண்வெட்டி கடற்பாயை போட்டு ஏரிகளை வெட்டினா, குழந்தை வெட்டினா, கண்மாய் வெட்டினா, ஏரிகளை சங்கி தோல் இழைச்சா, மக்கள் நீர் பாத்திரத்தை போக்கினா, நீர் தேவையை தண்ணீர் வச்சா, சாட்டை வெட்டினான். மன்னராட்சி காலத்துல எப்படி வர்றான்? வானம் பாடி பாடி உட்கொள்ள முடியாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வந்தாலும் சரி, வெள்ளிக்கோள் வடசை விட்டு தென்சேரி மாறி போனாலும் சரி, வான் பொய்ப்பிடும் தான் பொய்யாக்காவினா அந்த வானே போயிட்டாலும் சரி, மும்மாறி மழை பொழியக்கூடிய அந்த வானே பொய்த்து போனாலும் சரி, பாடி நமக்கு நீர் தருவாங்க. அவன் தாமியை கொண்டாடித்தான் சோழ மன்னன். அதே போல பாண்டிய மன்னர்கள் வஞ்சியை கொண்டாடித்தான். வஞ்சியை பொய்யா கொள்ளக்கூடிய மன்னன் பரிசில் பெற வந்த புலவன் மன்னனை பார்த்து வந்தான். வந்தா அவன் போய் இன்னொரு மூன்றை பரட்ட வந்தால் நீரை சேமிதான். மன்னராட்சி காலத்தில் இருந்த குறைந்தபட்ச நீர் வேளாண்மை மக்களாட்சி காலத்தில் இல்லை. நீரை பெய்யக்கூடிய மழையில சேமிக்கணும், அதை முறையா சேமிச்சு பாதுகாத்து மக்களுக்கு நீர்வாசத்தை கொடுக்கணும். எந்த திட்டமும் இல்லை. நம்ம ஊருக்குள்ள பார்க்கலாம், சீமை கரண மரம் இருக்குது. சீமை கரண மரம், அந்த மரத்தோட பண்புகள் என்ன?
அந்த மரம் பூமி கழிக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் உறிஞ்சும். நிலத்தடி நீர்மட்ட உயர்வு மட்டும் இல்லாது காற்று உயர்மட்ட உயர்வு மட்டுமல்லாது மனிதனோட சர்வத்துல குறைந்த உயர்மட்டம் உண்டு. பல துப்பாக்கி சூடு விசாரணைகள் சமைக்கப்படுது. மக்கள் ஏன் இவ்வளவு பூர்வமான மழை இருக்காங்க அப்படின்னு ஆணையம் சொல்லுது. இங்க வந்து சீலை கருவண மரம் இருக்குது. அது மக்கள் மனதில் ஒரு வறட்சி தன்மையும் ஒரு வெறுமையும் பிரச்சனையும் பார்க்கணும். அந்த சீலை கருவணம் தமிழ்நாட்டில் இல்லாத ஊரில் அதனால கேரளாவில் இருந்துச்சு ஒரு காலத்தில் சீலை கருவணம். அந்த ஆட்சியாளர் இது மண்ணின் வளத்துக்கு கேடு என்று முடிவெடுத்து மக்கள் திட்டமாக வகித்து ஒரு சீலை கருவணம் இல்லாது ஒட்டு மொத்தமாக அழைச்சு வச்சான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சீலை கருவணம் இருக்குது. அதே போல தைல மரம் கட்டக்கூடிய யூரிக்ஸ் மரம், அந்த தைல மரத்தை கருவுல ஆட்டங்கிற உரம் விட்டுருக்காங்க. இந்த தைல மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வறண்ட நிலத்தா கூட நீரை ஊஞ்சி எடுத்துரும். இது ஆட்டங்கிற உரத்தை எடுத்து வச்சாங்க. திமுக ஆட்சியாளர் தக்க வச்சாங்கன்னா அதிமுக பொதுப்படுத்த என்ன பண்ணுச்சு? அதிமுக ஆட்சியாளர் தக்க வச்சாங்கன்னா திமுக பொதுப்படுத்த என்ன பண்ணுச்சு? அதுல நட்டு வளர்க்கப்பட வேண்டிய மரமே பனை மரம் தான். பனை மரத்தை கண்ணூத்தி வளர்க்க வேண்டிய நீ விளைச்ச அதே வளர்ந்து மரமாயிடும். பல தலைமைக்கு பயன்படும் பனை மரம். அது நீரை சேமிக்கும். ஒரு ஏரி பக்கத்துல குளத்தின் பக்கத்துல ஒரு பனைமரம் இருந்தால் அந்த ஏரியை குளத்தை கடைசி வரை மற்றவர்களாக பாதுகாக்கும் குளத்தை கொண்டு பனை மரம். அந்த பனை மரம் அழித்தொழிக்கப்படுகிறது. ஆனா சீரை கருவ மரம் சென்னை வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நீர் மண்ணு நிலம் எந்த கவலையும் இல்லை, எல்லா கவலையும் இல்லை. அவங்க எல்லாரும் எல்லாம் ஒரு ஓடாங்க. இப்ப அதுவும் இல்லை, எல்லாரும் ஒரு நோட்டு தான். 2000 காசு 4000 காசு. இன்னும் 4 மாத காலத்துல சட்டமன்ற புதுத்தது வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவாதம் ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வச்சிருக்க ஒரு தலைவர் ஒரு அண்ணன் முக்கியமான அண்ணன் தொலைக்காட்சி வார்த்தை சொல்றாரு. கார்த்திகை வேளாண் போட்டி கொண்டா கேள்விப்பட்டேன். ஒரு 8 கோடியை தர வச்சிருக்கிறது. ஆட்டை ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா நடந்து வாங்க 8 கோடி. இந்த சட்டமன்ற பொதுத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிக்கு திமுக அதிமுக வேட்பாளர் செலவு செய்யப்பட மிக குறைந்தது 20 கோடி, மிக குறைந்தது 20 கோடி. பணத்தை வாரி வைப்பான், வாக்கு காசு கொடுப்பான், அதிகாரம் வலியுறுத்துவான், பிரச்சாரத்தை பண்ணுவான், கடிதத்தை பண்ணுவான், எல்லாத்தையும் பண்ணுவான், காசை கொட்டி இருப்பான். நீ என்ன பண்ணீங்க? ரத்தனுக்கு போய் தொடக்க வச்சுப்பான், உதயசூருக்கு போய் தொடக்க வச்சுப்பான். ரத்தனுக்கு போனது உதயசூருக்கு போனது. இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்தை கொட்டி விட்டு அப்புறம் குத்துதே போயிட நான் இழப்பது. நீ திமுக அதிமுக வாக்கு செலுத்தின வரை எந்த பட்சியும் தீர்க்கப்படாது. பட்சிகள் பட்சிகளாக இருக்கும். புதிய புதிய பட்சிகள் முளைத்துக் கொண்டே இருக்கும். ஏன்னா இந்த மக்களை நலவாழ்ந்து வாழ வைக்கிறது எந்த அக்கறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஏன்னா விவசாயி கஷ்டப்படுறோம், நாம அதை பார்த்து மனம் கலங்குறோம், நாம பாதிக்கிறோம். அந்த உலகசூழல் இருந்த பாதிப்பு இல்லை. அவர் பெரிய கல்வி சர்வதேச பண்ணிக்கிறோம், அதை காசு வரும், லான் பண்ணிருக்காரு. அப்புறம் பின்னோட வாங்கி நாமியா பணம் சொல்றாரு. அவருடைய பிரச்சனை இல்லை, வேலை பிரச்சனை இல்லை. அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. கத்திரப்பட போது நீ நான் தான் எதுக்கு உலகசூழல் கொண்டு வர்றேன்? அவங்க இடவீடு எல்லாத்துக்கும் முதலாளா வந்துருக்காரு. வேலையை கொண்டு வர்றேன். அவங்க கல்யாண வீட்டுக்கெல்லாம் முதலாளா இருக்காரு. இதுவெல்லாம் மாசத்தை தருங்க. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக செஞ்சதில்லை. வேளாண் தொகுதியை போட்டுக்கொண்டு வேற லட்சணம் ஓஎஸ் பண்ணிடும். அவங்க அதுபாடு வளர்ந்துருக்காங்க. இங்க சாலையெல்லாம் குண்டு முடியுமா இல்லை, தெருவிளக்குனால ஊர்ல மாதிரி எல்லாம் தெருவிளக்க போட்டாங்க. வாய்க்கால் எல்லாம் பராமரிச்சுட்டாங்க, ஆயிரத்தி அப்புறப்படுத்தாங்க, அதை தூர்வாரிட்டாங்க, நீர்நிலையை சரியா வச்சுட்டாங்க, இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்துட்டாங்க. இந்த தொகுதிகளுடைய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்படி யாருக்கா கஜாக்கள் 2018 இதே 16 உள்ளிட்ட கிராமங்கள் பார்க்கப்பட்ட போது ஒட்டுமொத்த
இளைஞர்களை எல்லாம் வேட்டை வாடி கைது வசதி யார்? இந்த தேவையற்ற வயசு யார் பார்க்க முடியும்? யார் பார்க்க முடியும்? ஆனால் வெள்ள சட்டை வெள்ள வேட்டியை போட்டு விட்டாங்கன்னா வேட்டி சிக்காமையாரு கோயில் கோயில பணத்தை அழிச்சுட்டு அதிமுக ஆட்சியில கோயில் கோயில பணத்தை அழிச்சுட்டு வெள்ள சட்டை வெள்ள வேட்டி அப்படியே கட்டிக்கிட்டு அப்படியே புது சட்டை என்ன யோசிக்கிறாங்க. ஒரு நாளத்தை திருட்டு போயினா அவன் உடம்புல என்ன கழுவிடுவான், கட்டி கையில் வச்சிருப்பான். நீங்க அப்படி இல்லை, நீங்க பெரிய கால வந்தாங்க சட்ட பாட்டில் கையில பணம் திருட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டு விட்டு ஆகாயத்தை அப்புறப்படுத்த தவறு, டிஜிட்டல் முறை கொண்டு வந்து விவசாயம் வேட்டாடியாத தவறு. ஆனா என்ன ஓட்ட ஓட்ட வழி தான் போடுங்க, என்ன ஓட்ட நான் வேளத்தை தான் போடுங்க. ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நான் 19 வயசுல வந்து கட்சிக்கு வந்தேன். 2010 36 வயசு ஆகுது எனக்கு. நான் 64 வயசு ஆனது கட்சியா இருப்பேன், போராடி செத்து போறேன். ஆனா எங்களுக்கு ஒரு மனதில் இருக்கு, இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடணும், கடைசி வரைக்கும் மக்களுக்காக உழைக்கிற தொழில் இருக்கு, ஒரு திமிர் இருக்கு, ஒரு மனதில் இருக்கு. நாங்கள் சுழற்சி கண்களுக்கு படிக்கிற வேலை நான் மக்களுக்காக உழைக்கிறதாக பெருந்த திமிர் இருக்கு. நான் அதவே செத்துவோம். ஆனா நாளைக்கு அகல் படப்ப இதை நடுவாக இருப்பேன், இதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. நாங்கள் இங்க பேசினா அதெல்லாம் செய்தி காத்தோடு இறங்கணும். ஆனா சட்டமன்றத்தை பேசினால் அவை புரியும் சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் உணர்ந்து தெரியணும். திரும்ப திமுக போடுற, திரும்ப அதிமுக போடுற இந்த கேடு கட்ட இந்த கட்சியில போனோம். எங்க நாட்டில் புதிய பிரச்சனை உழைச்சிருக்கு. என்ன பிரச்சனை? காட்டிய தீபத்தை திரும்ப பண்ற வழியை ஏற்றணும். காட்டிய முன்னாள் இப்ப ஏற்ற போற இல்லைங்க, நான் தீபத்தை ஏற்றியிருக்கேன். அவன் ஏற்ற நினைப்பது தீபம் இல்லை, காட்டிய தீபம் இல்லை, கலவர தீ. திருப்பரங்குன்ற மலையில 6 ஆண்டுக்கு மேல முருகன் கோயில் இருக்கு. அதே திருப்பரங்குன்ற மலையில 6 ஆண்டுக்கு மேலாக தர்கா இருக்கு. இஸ்லாமை சொன்ன தர்காவுக்கு போய் வழிபாடு செய்றாங்க. அவங்க 6 கோயில் பாடிட்டு அவங்க தொழில் இருக்காங்க, வேண்டுதல் முடிக்கிறாங்க. இந்த பக்கம் மொழி மீது பக்தி கொண்ட சொன்னார்கள், இந்த போய் வழிபாடு பண்ணாங்க. 1000 ஆண்டை என்ன வச்சுக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரு 6 மாத காலமா அந்த கார்த்திகை தீபத்தை அங்கதான் போய் ஏற்றுங்க. ஏன் போன ஆண்டு ஏற்ற இல்ல புதிய இடத்தை ஏற்றுற அப்படிங்க. அது தீபத்தோட இல்ல, அளவுக்கு வழிகட்டு அதை போய் தீபத்தை ஏற்றுங்க. எதுக்கு? அதன் மூலமாக இந்து இஸ்லாம் மக்களை புரித்தாங்களோ ஒரு புதிய சிக்கலை, ஒரு புதிய பட்சியை உருவாக்கணும். அதான் நோக்கம். அந்த பாஜக செய்து பாஜக செய்து திமுக ஒற்றுமை கொண்டுள்ளது. மக்கள் பச்சை தான் பச்சையா இருக்கணும். மக்கள் வறுமையில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்க. மக்கள் மாசம் பிறந்தா இந்த மாசத்தை எப்படி சமாளிக்கிறோம் தெரியாம, வீட்டு வாடகை கொடுக்கணும் தெரியாம, மருத்துவ செலவுக்கு கல்வி செலவுக்கு வழியாம திண்டாடி கொண்டிருக்காங்க. மக்கள் பொருளாதார மேம்பாட்டை வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுவனாக இந்த கட்சிகள் மக்கள் பிரச்சனை இல்லாத தேவையற்ற பிரச்சனை. நாம் உயிர் கூட்டி எழணும். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சமரசப்பட்டபடியாக நாட்டோட உருவாக்கி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு கட்சி இயக்கம் போராட போது அது ஒரு இயக்க பாடமா பார்க்கப்படும். என்னைக்கு மக்கள் பிரச்சனை முன்னெடுக்கிறதோ அன்னைக்கு அரசு அணிவடையும். இன்னைக்கு வெங்காயத்தாவை அகற்ற மாட்டேங்கிறான். அகற்றாமட்டு இன்னைக்கு பயிர் சேதமடைச்சு 4 லட்சம் ஏக்கர் பயிர் சேதமடைச்சு. விவசாயிகள் என்ன யாரும் தண்ணி ஓட்டிக்கிறாங்க. ஆனா அரசு 8,000 காசு கேட்குது. 8,000 காசு அதோட முடிச்சிருது. அப்ப நீங்க என்ன பண்ண போனாங்க? நஷ்டப்பட்டு போன விவசாயி எப்படி கொண்டு வருவான்? அவன் அடுத்த எப்படி விவசாயம் பண்ணுவான்? எதை பத்தி அரசு கட்டளை. இது எல்லாத்தையும் தெரியும்னா அதிகாரம் நம்ம கையில போடணும். அதிகாரத்தில் நாம் அமராத வரை நாம் போராடி கொண்டிருப்போம். அதிகாரத்தில் அமர்ந்து விட்டால் இந்த கேடு கட்ட கயர்களை வாழ்வதற்கே போராட நினைக்கிறது. அதுக்காவது உங்கள் பிள்ளைகளை ஆகுது. இன்னும் 3 மாத காலம் எல்லாரும் வருவான். கரவேட்டி கட்டிக்கிட்டு கையில நோட்டை வச்சுக்கிட்டு பையில நோட்டை செஞ்சே வருவான். நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். நீங்கள் மறுபடியும் அந்த திமுக அதிமுக மயக்கத்தில்
ரெட்டலைக்கு உதேசத்துக்கு வாக்கு செலுத்தினால் நாம் வாழ்வு மண்ணாகி போகும். அதை உணர்ந்து தெரிந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான போராட்டத்தில் நாமக்கல் கட்சி சபாசப்பட்டிருக்கு. இந்த மண்ணை காப்பது நம் தாழ்வே கடமை. இந்த மண் அந்நியர்களிடம் அறிவுபட்டுவிடக் கூடாது, பாழ்பட்டுவிடக் கூடாது என்றால் நமது முன்னோர்கள் மறுவாடிக்கு குளித்தவர்கள் சுமதியாரோ அறுபத்து போலும் தீவிர சின்னவனையும் நாம் முன்னோர்கள் உயிரை தியாகம் செஞ்சான். அந்த களத்திலே யுத்தம் செஞ்சான். அந்த நிலம் இன்றைக்கு அறிந்து வைக்கப்பட்டது. அதை நீக்க காக்க களத்தில் உறுதியோடு செயல்படாங்க புரட்சாங்க மக்களுக்கான போராட்ட களத்தில் நான் சமரசமற்று போராடுவேன். நான் போராட்டத்தில் நின்றுவிட்டால் மக்களோடு மக்களாக என்று மகிழ்வேன். ஒரு வேளை நான் கொல்லப்பட்டால் திருத்தப்பட்டால் வரலாற்று வாழ்வேன். பங்காளி மாத்தாங்க போராட்டத்தை சொல்றார். மக்களை அரசியல்படுத்தாது, மக்களை அழித்தட்டாது, இந்த வளங்கள் மக்களை சொந்தமாக பிள்ளைகளை உருவாக்காது. இந்த வழக்குகளை தடுக்க முடியாது, நாட்டை நிற்க முடியாது. நாங்கள் அதிகாரத்தை பிடிக்கிறது வாக்கு அரசியல் இருப்பது 2ஆம் பட்சம். முதல்ல இந்த மண்ணையும் நிலத்தையும் மக்களை காக்கணும் நீக்கணும். அதுக்காக கணக்கு அதை உணர்ந்து தெரியுங்க. கணக்கு வாங்க. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராட்டவும் விவசாயிகள் நமக்காக எல்லாத்தையும் வந்துட்டாங்க. விவசாயியை இழந்த நான் கணவன் விவசாயி இழந்த ஒரு மனைவி கதையில் கல்வி கடன் கால்நடை கடன் என வாழ்க்கையெல்லாம் வயலை நம்பினார். வானம் கைவிரிக்க வரவனாக கைவிரிக்க உழைச்சதெல்லாம் போச்சே உள்ளதெல்லாம் போச்சு என்று கணவனை கவலையிட்டாங்க. பூச்சி ஒழிந்து உழைத்து வைத்தேன், உங்களால் ஒழித்து வைத்தேன். இரவு சிறுமி கிடைக்க போனால் கூட எட்டி பார்த்தேன். இருந்து என்ன இலக்கிய மனம் படைத்தவன் வயலே விழுந்தான் வரவே செத்தான் என்று கணவனை இழந்த ஒரு மனைவி பார்த்தார். அந்த நிலை இந்த நேரத்தில் மாற முடிந்தார். எங்கள் பிள்ளைகளை ஆதரிங்கள், அங்கீகரிங்கள். நாங்கள் இதுவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவும். நன்றி.